கதை பெயர் அவளின் கடைசி இரவு. சீன் 1. மரணமும் பெரிய மழை பெய்யுது. வில்லுப்புரம் மாவட்டம். ஒரு பழைய பங்களா. இரவு முழுக்க விளக்கு மின்னுது. அந்த வீட்டுக்குள்ள நந்தினி என்ற பெண், ஒரு மருத்துவர். அவள் தனியா வசிக்கிறாள். அந்த வீட்டின் முன் ஒரு கார்போர்டு. மழையில ஒரு ஆண் உடல் கிடக்குது. முகம் தெரியல. நந்தினியை மட்டும் பார்க்கிறான். அவள் கேட்கிறாள், உன் பேர் என்ன? அவன் குரல் இல்லாமன் சொல்றான், நீங்க ஏன் என்ன காப்பாத்தினீங்க? சீன் 2. அடையாளமில்லா மனிதன். அவன் பெயர் அரவிந்த். அவன் பத்தி எந்த தகவலும் இல்லை. நந்தினி அவனுக்கு சிகிச்சை தர்றா. ஆனா வீட்டுக்குள்ள சில விஷயங்கள் அவளை பயமுறுத்த ஆரம்பிக்குது. அவள் கம்ப்யூட்டர் தானா ஆன் ஆகுது. இரவில பாட்டி மாதிரி ஒருத்தி பாடற சத்தம். கண்ணாடி மேலே எழுதப்பட்ட வார்த்தைகள், அவன் வருவான். சீன் 3. குரல்களின் மாளிகை. அவள் வேலைக்காரி லட்சுமி சொல்றா, அம்மா, இந்த வீடு நல்ல வீடு இல்ல. முன்னாடி இங்க ஒரு குடும்பம் சாச்சு. அந்த பெண்ண உங்கள மாதிரியே இருந்தா. அந்த பெண்ணோட பெயரும் நந்தினிதான். அவள் ஆச்சரியப்படுறா. அந்த பழைய பெண்ணின் போட்டோ பழைய ஆல்பத்தில் அவளே மாதிரி தோற்றம். சீன் 4. அரவிந்தின் கடந்த காலம். அவள் அரவிந்த் பத்தி தெரிஞ்சுக்கிறா. ஆனா அவன் மீது ஒரு மரண வழக்கு. அவன் மனைவி அதே வீட்ல தூக்கிட்டு சாக்தாங்க. அவள் பெயர் என்ன தெரியுமா? நந்தினி. அந்த மனைவியோட மரணத்துக்கு அவனே காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவன் சொல்றா, அவளை நான் கொல்லல. சீன் 5. கனவுகள் உயிராகும் நந்தினி இரவு தூங்க முடியல. ஒவ்வொரு இரவிலும் அவள் கனவில் ஒரே காட்சி. அதே வீடு, அதே அவள் முகம் கொண்ட பெண் கயிறு போட்டு தொங்குறாள். விழிக்கும்போது கண்ணாடியில் கயிறு நிழல் தெரியும். அவள் மெல்ல உணர ஆரம்பிக்கிறா. அந்த வீட்டில் அந்த பழைய நந்தினியின் ஆன்மா இன்னும் உயிரோடு இருக்குது. அரவிந்த் மாறத் தொடங்குறான். அவன் முகம் மாறுது. அவன் மெதுவா மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ யாருன்னு உனக்கே தெரியாது நந்தினி. நீயே அவள்தான். அவள் பயந்து ஓடுறா. அந்த வீட்டின் செலர்ல ஒரு பழைய டைரி கிடைக்குது. அதுல எழுதப்பட்டிருக்கு, என்னோட கணவன் என்னை கொல்ல மாட்டான். ஆனா நான் அவனை விட்டு போனால் அவனோட உயிரை அவன் கையில வைத்திருப்பேன். சீன் 7. டைரி வெறிச்சம். அந்த டைரி படிக்கிறப்போ நந்தினிக்கு நினைவுகள் ஃபிளாஷ் ஆகுது. அவள்தான் அந்த பழைய நந்தினியின் மறுபிறவி. அவள்தான் முன்னாடி அவனை விட்டுப்போன மனைவி. இப்போ அவளுக்கு அவன் ஆன்மாவோட பழி தீர்க்கணும். அந்த வீட்டை ஒரு வட்டம். யாராவது அந்த வீட்டில் மரணமடைந்தவங்க மறுபடியும் அதே வீட்டில் பிறப்பாங்க. சீன் 8. அரவிந்தின் உண்மை முகம். அவன் மரணமில்லை. ஆன்முனா அதே வீட்டோட வட்டத்துல சிக்கியவன். அவன் மீண்டும் மீண்டும் அவளோட ஆன்மாவை தேடி வர்றான். நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த வீடு அமைதியாயிருக்கும். அவன் அவளை எம்ப்ரேஸ் பண்ணறான். அவள் அள்ள ஆரம்பிக்கிறா. சீன் 9. கடைசி இரவு. வீடு முழுக்க மின்சாரம் போயிடுது. காற்று, மழை, சத்தம். அவள் கண்ணாடி முன்னாடி நிக்கிறா. அங்கே பழைய நந்தினி அவளை முகத்தோட புன்னகையா நிக்கிறாள். நீ வந்துட்டே, இப்போ இந்த வீடு அமைதியாகும். அந்த இரவில் வீடு முழுக்க நிசப்தம். அடுத்த நாள் காலை போலீஸ் வந்தப்போ வீட்டில் இருவரும் கிடையாது. ஆனா கண்ணாடி மீது ஒரே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, இப்போ நம்ம இருவரின் மூச்சு ஒன்றுதான். டார்க் FM presents. இது மாதிரி இன்னும் நிறைய பயங்கர பேட்கதைகள் வரப்போகுது. அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த கதை உங்கள் பின்னால வந்திருக்கும்.